வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா டிஃபனுக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஹெல்தியான மிளகு தக்காளி சட்னி அரைக்க போறோம். நல்லா சளி பிடிச்சிருக்கோம்ல, அந்த நேரத்துல நல்லா சூடா இட்லியோ தோசையோ பொங்கலோ ஏதாவது டிஃபன் பண்ணிட்டு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ வாய்க்கு எதமா இருக்கும். நெஞ்சு சளி கட்டியிருக்கோம் இல்லையா, அவங்க இந்த சட்னியை சாப்பிட்டாங்கன்னா அந்த சளி அப்படியே நல்லா கரைச்சிரும். நல்ல மருத்துவ குணம் நிறைந்த டேஸ்டியான சட்னி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த மிளகு தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு தக்காளி சட்னி பண்றதுக்கு தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸா இருக்கிறதுனால ஒரு 5-6 தக்காளி நான் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். மற்றபடி தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்க, மிளகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சிடுது, நல்லா வாசனையும் வரும். வெந்தயமும் நல்லா வறுபட்டாச்சு. மிளகாயும் பாருங்க நல்லா வறுபட்டு இப்படி உப்பி வருது, பார்த்தீங்களா? நல்ல கலர் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேற பிளேட்டுக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த மிளகு இது ரெண்டோட காரம் தான் நமக்கு இந்த சட்னியில் இருக்கும். அப்படிங்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை சேர்த்துருவோம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கணும். தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு, நல்ல ஜூசியாவும் இருக்கு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல மிளகு வெந்தயம் மிளகாய் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துருவோம். இப்போ தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். கன்சிஸ்டன்சி பாருங்க பர்ஃபெக்டா இருக்கு. இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட கரெக்டா இருக்கும். சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். தாளிப்பை சட்னியில சேர்த்துருவோம். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான மிளகு தக்காளி சட்னி சர்விங்க்கு ரெடி. இந்த மிளகு தக்காளி சட்னி இன்னைக்கு நான் இட்லியோட சர்வ் பண்ண போறேன். இட்லியோட மட்டும் இல்லை, எல்லா டிஃபனுக்குமே இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இது வந்து சூடான இட்லியோடையும் நல்லா இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு தோசையோடையும் சூப்பரா இருக்கும். வாங்க இந்த சட்னியை இட்லியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இந்த சட்னி அப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும். நல்ல இந்த மிளகு வாசனையோட, மிளகாய் காரத்தோட, லேசான தக்காளியோட புளிப்பு சேர்ந்து ரொம்பவே அருமையா இருக்கு. வாய்க்கு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அந்த மிளகு வாசம் சூப்பரா இருக்கு. மிளகாய் இந்த ரெண்டுலேயும் காரம் இருக்கும். அதனால ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். ஆனால் இந்த மிளகு வாசம் தான் தூக்கலா இருக்கணும். அதுதான் வந்து இந்த சட்னியோட ஹைலைட். இதே மெத்தட்ல இந்த சட்னி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.